ஹலோ ஒரு நிமிஷம். லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்யறதுன்னு பாத்துட்டு இருக்கீங்க. இங்க வாங்க. புளிசாதம் நம்ம எப்பவுமே கலந்து தானே செய்வோம். நான் இன்னைக்கு 1 pot புளிசாதம் கொஞ்சம் குழஞ்சாப்புல அது கூட வாழைக்காய் சிப்ஸ் செம்ம சூப்பரா இருக்குங்க. அப்படி செய்துன்னு பார்க்கலாமா? வாழைக்காவை தோல் நீக்கி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸா சீவிக்கலாம். என்ன நல்லா சூடான பிறகு போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. உப்பையும் மிளகாத்தூளையும் கலந்து வச்சுக்கோங்க. இப்ப அதை நம்ம சிப்ஸோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், நல்லா காரசாரமா சிப்ஸ் ரெடி. புளிசாதத்துக்கு 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், 3 காஞ்ச மிளகா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பொடியா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சிருந்தா அதை கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு. கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கரைச்சு வச்சிருந்தா புளி தண்ணி 1 கிளாஸ், 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பொடியும் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் கொதி வரட்டும். தண்ணி ஊத்தணும் இல்லையா, அதே கிளாஸ் அளவுல நான் அரிசி எடுத்திருக்கேன் 1 கிளாஸ் அளவுக்கு. இப்ப அதை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 3 விசில் விட்டுட்டு பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான 1 pot புளிசாதம் ரெடி. எனக்கு ட்ரையாவே வேணும்னா 1 கிளாஸ் தண்ணி அப்படியே கம்மி பண்ணிக்கோங்க. சுட நல்ல டேஸ்டியான புளிசாதம், அது கூடவே நல்ல கிரன்ச்சியா சிப்ஸ். ஆஹா, சூப்பர். லஞ்ச் பாக்ஸ்ல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.